நேஷ்னல் சேனல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய இந்தி ஊடகங்கள் தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாடு அரசியலை பற்றி குறிப்பாக எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, இல்லை இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் கருத்து கணிப்பு நடத்தினாலும் சரி, இல்லை இந்த சமீபத்தில் இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, என்டிடிவியினுடைய தமிழ்நாடு சம்மிட் 2026 தேர்தலை முன் வச்சு நடந்தது. அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இப்போ அதை பற்றியே கூட பேசுவோமே. அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், அதில் யாரை கூப்பிட்ருக்குறாங்க, யாரை கூப்பிடாமல் விட்டுருக்குறாங்க, எவ்வளோ பேர் எந்த கட்சி சேர்ந்தவங்களை கூப்பிட்ருக்குறாங்க, அந்த ப்ரொப்போர்ஷன், அந்த ரேஷியோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய பயஸ். 2 விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாங்க. ஒன்று, இந்த இந்தி சேனல்ஸ், வட இந்திய சேனல்ஸு, இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டாவை வச்சு தான் வேலை செய்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பார்வையில் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த திசையில் இந்த ப்ராசஸை என்ஜினியர் பண்ணிவிடணும் அப்படின்றது தான். இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங், ஒரு மறைமுகமாக அதை நிறைவேற்ற பார்க்குறாங்க. இரண்டாவது என்னென்னா, இந்த அரசியல் களத்தவே ஏதோ ஒரு பெரிய இதிலிருந்து ஒரு பெரிய சேனல் நடத்துது, பெரிய ஆட்களை கூப்பிட்டு நடத்துகிறாங்க அப்படின்ற அந்த பெரியன்ற போர்வையில் வச்சுக்கிட்டு இது இந்த விவாதங்களவே, அரசியல் விவாதத்தவே அர்பனைஸ் பண்ணுறாங்க, எலிட்டைஸ் பண்ணுறாங்க, பிராமினைசேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸுக்கு உட்படுத்துகிறாங்க. இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சமூகவியலில், சோஷியாலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக விவாதங்களையும் தமிழக அரசியல் போக்கையும் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறாங்க, பிராமினைசேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவாக இருக்குது. ஹிடன் அஜெண்டா இல்லை, அது வெளிப்படையான அஜெண்டான்னு கூட நம்ம சொல்லலாம்.